அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 1ல் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே தான் படிக்கணும். இந்த டாபிக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. மெயினாக இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சப்டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அந்த டாபிக் வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு நம்ம யூனிட் வைஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாப்பிக்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு போடுறோம். இப்போ யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா nth டெரிவேட்டிவ் ரொம்ப 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 முக்கியம். nth டெரிவேட்டிவில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். nth டெரிவேட்டிவில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில இதுக்குள்ள ஷார்ட்கட் இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து n = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினோட இது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிப்போம். அதை நம்ம படிக்கும்போது இன்னொரு வாட்டி ரிவிஷன் டைமில் சொல்கிறேன். ஆனால் nth டெரிவேட்டிவ் தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்சியல் டிஃப்ரென்சியேஷன், அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ∂u/∂x ∂u/∂y அந்த மாதிரி யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன, அதில் வர்ற சம்ஸு, அது எல்லாமே ரொம்ப 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 டீப்பாக பார்த்துக்கணும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அது ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரீமம் அதெல்லாம் மினிமம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 4th ஒன் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போகிற சம்ஸு, அது தெளிவாக பார்த்துக்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம வீடியோவிலே நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருப்போம். இது 2ல் சம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வரவே வராது. ஸோ இந்த 2 டாபிக் ரொம்ப 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 முக்கியம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கணும். அதுலேருந்து எல்லாமே கொஸ்டின் செக் பண்ணிங்களாலுமே ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்வலப்ஸ் பார்த்துக்கணும். ஸோ பிஆர் ஈக்குவேஷன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அப்புறம் பார்த்திங்கன்னா என்வலப்ஸ் யூஸ் பண்ணி போடுற சம்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th ஒன் பார்த்திங்கன்னா அசிம்டோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அசிம்டோட் டாப்பிக்கில் வர சம்ஸ் பார்த்துக்கணும். அடுத்தது டபுள் இன்டகிரல், ட்ரிபிள் இன்டகிரல், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அதை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஜக்கோபியன் வச்சு நம்மளே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜக்கோபியன் நல்லா பார்த்துக்கணும். அதுலேருந்து ஒரு சம் வரும். அப்புறம் அதே மாதிரி எப்படி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப ரொம்ப இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ அந்த பீட்டா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷன் அதை தெளிவாக நல்லாவே படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் பேராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 11th 12th பேசிக்கை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் சம்ஸை வந்து இதில் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அதில் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதில் உள்ள எல்லா கண்டிஷனும் தெரிஞ்சிருக்கணும். பேராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு ரொம்ப 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 முக்கியம். அதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ்லாம் வர டைப்ஸு, அதோட எசென்ட்ரிசிட்டி, ஃபோக்கை எப்படி இருக்கும், சென்டரு, அந்த கண்டிஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா தரவாக படிச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏரியா, வால்யூம், அது ஃபைன் பண்ணுறது, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோம், வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த டாப்பிக்கு தெளிவாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் நல்லா டீப்பாக பார்த்துட்டு ஃபுல்லாக தான் படிக்கணும். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். எதுவும் இந்த டாபிக் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக படிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து 3rd யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு அப்லோட் பண்ணலாம்.
இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தெளிவாக, அதாவது செகண்ட் சாப்டரில் இந்த சப் டாப்பிக்லாம் நம்ம நல்லா தெளிவாக நீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.